ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செத் ரோலன்ஸும் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் மோதுறதுக்கு முன்னாடி கடைசியாக ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிட்டாங்க. அதில் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதலாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அரங்கமே அதிருதுங்க. ஏன்னா மெயின் ஈவென்ட் டைமில் ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார். அவர் வந்த உடனே எல்லாருமே வீதவோன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸுடைய சிறப்பு அம்சங்கள் அந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது. லாஸ் ஏஞ்சலஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. க்ரௌடு நிறைஞ்சிருக்குது. எல்லாருமே ரோமனை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ரோமன் ரெயின்ஸ் இப்போ மைக்கை பிடிச்சி எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்லதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு செத் ரோலன்ஸ் வந்துட்டார். வழக்கமாக செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸை கோவப்படுத்துறதுக்காக என்ன சின்ன சின்ன குறிகள் உண்டோ அந்தந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கோவப்படுத்துவார். அதே மாதிரி அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே வீத ஓன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு. ரோமன், நீ இதை தானே எதிர்பார்க்குற? இந்த இடத்துல நான் எக்னாலஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறல. வாவ், இந்த மக்கள் எல்லாருமே ஒன்று ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்க்குறாங்க. ரோமன் இந்த இண்டஸ்ட்ரியில் டாப் 1, டாப் 2, டாப் 3 இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. ஆனால் பெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் உண்டு. ஏப்பா, நான் ஒன்றை பற்றி தான்ப்பா சொல்கிறேன். நீ தான்ப்பா பெஸ்ட் இன் த வேர்ல்டு ரெஸ்லிங். இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே நீ தானே சிறந்தவன். இப்போ ரோமன் கேட்குறாரு, சரி இப்போ இந்த இடத்துல நீ எதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கிற? இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன தான் நேசிக்கிறாங்க. உன்னை நேசிக்கிறதை விட என்னை அதிகமாக நேசிக்கிறாங்க செத்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் பெஸ்ட்டு ரெஸ்லரை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு புடி போதுமே செத் ரோலன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பெஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர். வா, உண்மையிலேயே நீ சிறந்தவன் தான் ரோமன். ஏன்னா இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான பணத்தை சம்பாதிக்கும் ஒரு மல்யுத்த வீரராக நீ இருக்கிற. வாவ், உன்னை பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது ரோமன். இந்த இடத்துல நீ எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிற. ஆனால் உன்னால் என்னை பீட் பண்ண முடியலையே. நீ எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனாலும் சரி, எப்படிப்பட்ட ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நீ ஒரு பெரிய மல்யுத்த வீரராக இருந்தாலும் சரி, ஈவன் இந்த உலகத்திலேயே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் அத்லெட்லேயே நீ வந்து நம்பர் 1 இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கு மேலேயும் ஒரு நம்பர் இருக்குது. அதுதான் நான். இது வரைக்கும் நீ என்னை பீட் பண்ணதே இல்லைல்ல சிங்கிள்ஸ் டைட்டில் மேட்ச்சில். ஒருவேளை இந்த மேட்ச்சில் சம்மர்ஸ்லாம் நடக்கும்போது என்னை சீட் பண்ணி வின் பண்ணதுக்கு முயற்சி பண்ண போறியா? ரோமன், தயவு செஞ்சு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ சம்மர்ஸ்லாமுக்கு கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அவங்க முன்னாடி நீ தோக்குற பற்றியா, அதை பார்த்து நான் ரசிக்கணும். ரோமன், இந்த இடத்துல நீ என்ன நினைக்கிற? நீ பேசுகிற பேச்சில் நீ ஒரு ஹீரோ, ஆம் த வில்லன். ஆமாப்பா, நீ பெரிய ஹீரோ தான். நான் கெட்டவன் தான்ல, நான் கெட்டவனாகவே இருந்துக்கிட்டு போகிறேன். ஆனால் இந்த கெட்டவனுக்குள்ளே ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர் இருக்கிறான். நீ என்ன சொன்ன? இந்த மல்யுத்த துறையிலேயே சிறந்த மல்யுத்த வீரர். ஆமாம், இந்த சிறந்த மல்யுத்த வீரர் என் கிட்ட ஒரு குழந்தை. லிட்டில் பீச்னா குழந்தை. இந்த ரிங்குக்குள்ளே சண்டை போடும்போது நீ மேலே இருந்து டாப் ரோப் ஜம்ப் பண்ணுவ, சூப்பர் கிக் போடுவ, ஹை ஃப்ளை போடுவ கிடையாது. ஏன்னா இந்த ரிங்குக்குள்ளே நம்பர் 1, நம்பர் 2 அப்படிங்கிறது கிடையாது. யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறதா விஷயம். என்னால் பறந்து அடிக்க முடியும்டா. என்னுடைய கை உடைஞ்சி கால் உடைஞ்சின்னு சொன்னீங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லராக நான் எந்த அளவுக்கு சூப்பராக சண்டை போடணும் அந்த மாதிரி சண்டை போட்டு அதில் எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. நீ என்னத்தை கூட்டிகிட்டு இருப்ப, பெருக்கிட்டு இருப்ப. இந்த மாதிரி சண்டை போட்டால் எவனுக்கு தான் இன்ஜுரி ஆகாமல் இருக்காது. நான் பாரு, ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லரில் நான் தான் நம்பர் 1. ஒரு வேளை சம்மர்ஸ்லாமில் நீ என் கிட்டத்தட்ட தோக்குற நிலைமைக்கு வந்துட்டேன்னு வைக்கிறேன். நீ பழையபடி சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிரு. ரிமெம்பர் 2022க்கு போகுமா, கிட்டத்தட்ட நான் ஒன்று பீட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிற யூனிவர்சல் டைட்டில் என்கிட்ட வந்திருக்கும். நீ அப்போ என்ன பண்ண? ஸ்டீல் சேர் எடுத்து என் முதுகில் அடிச்சு. அதாவது இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட டைட்டில் பெயரக்கூடாது, இந்த பட்டம் பெயரக்கூடாது, அவன் எந்த வகையிலையும் க்ளீனாக என்னை பீட் பண்ணிடக்கூடாது. வாவா, மனசில் எவ்வளவு கல் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் நீ ஒரு ஹீரோ, நான் வில்லனாகவே இருந்துக்கிட்டு போகிறேன். மிஸ்டர் ஹீரோ, நீ ஒரு வேளை சம்மர்ஸ்லாமில் என்னை பீட் பண்ண முடியலன்னு வையேன், உன் சட்டைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை கூட்டிகிட்டு வா. என்ன ரோமன், நீ வழக்கமாக வரும்போது நீடில் மூவர்
acknowledge me, OTC1, OCT2 இந்த மாதிரி தானே போட்டுட்டு வருவேன். இன்றைக்கி என்ன உன்னுடைய டிஷர்ட்டில் உன்னுடைய பிளட் லைன் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, நீ என்கிட்ட ஏதாவது குத்தி காட்டுறியா? எனக்கு தெரியும் ரோமனு, ஒருவேளை சம்மஸ்லாமில் ஸ்டீல் சேர் எடுத்து அடிக்க போகும்போது நான் அதை தடுத்து நிறுத்தலாம். அந்த நேரத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்காக உன்னுடைய பிரதர்ஸ் இந்த இடத்துல கூட்டிகிட்டு வருவல, ஜிம்மி வருவானா, ஜே வருவானா, ஜேக்கப் வருவானா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ கூட நீ என்னை பீட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் அப்படின்னா நான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அது எப்போவுமே நிரந்தரம். அது நீ இல்லை, யார் நினச்சாலும் மாறப்போகிறது கிடையாது. ரோமன் ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கியா? இல்லை மூவி நடிக்க போகலாமா, இல்லாட்டா வீட்லேயே சும்மா இருந்து இந்த மண்டே நைட்டால் செத்துரான்ஸ் எப்படி வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வச்சு ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பிளான் போட்டு வச்சுருக்கிறியா? என்ன வேணாலும் பிளான் போட்டு வச்சுக்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க ரோமன், ஆஃப்டர் சம்மர்ஸ்லாம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என் கையில் இருக்கும். உன் குடும்பம் மத்தியில் சோகம் இருக்கும். தயவு செஞ்சு உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சம்மர்ஸ்லாமுக்கு கூட்டிகிட்டு வா ரோமன். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நீ தோக்கும் போது அவங்க பார்த்து அலனும்ல, அதை பார்த்து நான் ரசிப்பேன். நான் வில்லனாகவே இருந்துட்டு போகிறேன். இந்த மக்கள் மத்தியிலையோ இந்த யூனிவர்சல் மத்தியிலையோ நான் வில்லனாக இருந்துட்டு போகிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, இந்த ரிங்கில் உனக்கு நேராக நிற்கிற ஹீரோ நாதாண்டா. சேத், இதில் நான் கண்டிப்பாக உன்னை க்ளீனாக பீட் பண்ணுவேன்டா. என்ன சொன்ன? என்ன க்ளீனாக பீட் பண்ண முடியாது? சேர் எடுத்து அடித்தான், டிஸ்குவாலிஃபை மேட்ச். நீ பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் நீ பண்ணது தான் ரைட்டு. ஏண்டா நான் அதை அவன் முதுகில் அடித்தேன், நான் தான்டா துரோகம் பண்ணேன். நீ துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஷீல்டு ரீயூனியன் பண்ணும்போது உன்னை கூப்பிட்டேன்டா. அப்படிப்பட்ட என்ன நீ காயப்படுத்துகிற? பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இந்த யூனிவர்சல் மத்தியில் நான் ஒரு வில்லனாகவோ நீ ஹீரோவாகவோ நான் வில்லனாகவோ இருக்கிறது மேட்டர் இல்லை. இவங்க மத்தியில் மனசில் என்ன இருக்குது தெரியுமா? செத்தோடன் சமஸ்தா மேட்சில் தோற்று போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த மக்களுடைய மனசில் உண்மையிலேயே இருக்குது என்ன தெரியுமா? மக்கள் மத்தியில் நீ சம்மஸ்லாமில் தோற்று போகணும். இந்த நீடில் மூவர், இந்த வில்லன் கிட்ட சாம்பியன்ஷிப் நிரந்தரமாக இருக்கணும். நீ தோற்று போகணும் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. உன் குழந்தையையும் உன் ஒய்ஃபையும் நீ கூட்டிகிட்டு வரணும். நீ சொன்ன மாதிரி இதே ரிங் சைடு அவங்க உட்காந்து நீ தோக்கிறத பார்த்து அழுதுகிட்டு இருக்கணும். இந்த டைம் நான் வில்லனாக இருந்துக்கிறேனே, நீ ஹீரோவாக இருந்துக்கோ சேத். இந்த மக்கள் மத்தியில் நீ தோற்று தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சித்ரான்ஸோடைய முகமே மாறுது. ஓ ரோமன், இந்த மக்கள் மத்தியில் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீ சொல்கிற. ஆனால் அவனுடைய குடும்பத்தை பற்றி நான் சொல்லட்டா? இந்த ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங் கம்பெனியில் உன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சாயலை வச்சுக்கிட்டு நீ என்ன மாட்டம் போடுற? என்ன மாட்டம் போடுற? உன் ஃபேமிலி இருக்கவங்க தான் இந்த WWE ரன் பண்ணணுமா என்ன? இந்த ஃபேமிலி இருக்கவங்க தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியுடைய டாப் 1 இருக்கணுமா என்ன? நாங்கள்லாம் இருக்கக்கூடாதா? ஏன் நாங்கள்லாம் ரெஸ்லிங்கில் நம்பர் 1 நம்பர் 2 இருக்கக்கூடாதா? உன் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்கிறோமா? ரோமன், நான் ஒன்று சொல்கிறேன், இது உன்னை கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் நிஜம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பன் இருக்கான் தெரியுமா? அவன் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் என்னடா சாதிச்சான்? உங்கள் அப்பா ஒரு ரெஸ்லிங் கெரியரில் 0. உங்கள் அப்பா இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு 0 மட்டும் இல்லாமல் ஒரு தோற்று போனவன். அவனால் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் எதுவுமே சாதிக்க முடியல. உங்கள் அப்பா ஒரு உதவாக்கற. ஒருவேளை உங்கள் அப்பா இந்த இடத்துல உசுரோடு இருந்தாருன்னு வையேன், அவருக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், ஐயா வயசானவரை உனக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். ஆனால் இந்த செத்ரோன்ஸை விட நீ வயசுக்கு மூத்தவன் தான். ஆனால் திறமையிலையும் இந்த மல்யுத்த ரெஸ்லிங் கம்பெனியில் பவர் அடிப்படையிலையும் நீ என்னுடைய குழந்தைடா அப்படின்னு உங்கள் அப்பனை பார்த்து சொல்லுவேன். உண்மையிலேயே உங்கள் அப்பன் திறமை அடிப்படையில் நீயும் சரி உங்கள் அப்பனும் சரி எனக்கு குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார், எல்லாத்துக்குமே பேசாமல் இருப்பார். ஆனால் அப்பான்னு சொல்லிட்டா கோவம் வரதானே செய்யும். அப்பா இல்லை, அதனால் டென்ஷனில் பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
வழக்கத்தை விட இன்றைக்கி ரோமன் வந்து கொஞ்சம் மூர்க்கமாக தான் இருக்கார். பிகாஸ் கடைசியில் உங்கள் அப்பா வந்து என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டார்ல, அதனால் அப்பாவை பற்றி பேசுகிறதுனால கடுப்பில் செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் சூப்பர்மேன் பஞ்ச் ஸ்பியர்லாம் போட்டுட்டு இப்போது அந்த ஸ்டீல் சேர் எடுத்து கரெக்டாக செத் ராலின்ஸ் வந்து ரோப்புக்கிட்டு நிற்கிறாரு. டெக்னிக்கல் இந்த டெக்னிக்கல் ரெஸ்லரை நான் வந்து கதை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்டீல் சேர் எடுத்து செத் ராலின்ஸ் முடிக்க அதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆக்சுவலி இந்த இடத்துலையும் செத் ராலின்ஸ் நான் ஒரு டெக்னிக்கல் ரெஸ்லர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாரு. என்னென்னா ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு ரிங்குக்குள்ளே வரும்போது கரெக்டாக அவருடைய க்ரோன் ஸ்டாம்ப் ஃபினிஷரை போடுறாரு. ஆக்சுவலி செத்து சொன்னது உண்மை தான் அப்படிங்கிறத கடைசியில் நிரூபிச்சிட்டார். பார்த்தீங்களா, இந்த ஓல்டு இண்டஸ்ட்ரியில் நீ நம்பர் 1 இருக்கலாம், ஆனால் டெக்னிக்கலாக ரெஸ்லிங் பண்ணுறதுல நான் தான் நம்பர் 1. கரெக்டாக ரிங்குக்குள்ளே வந்த உடனே ரோமன் செத்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரோன் ஸ்டாம்ப் ஃபினிஷர் அதுவும் ஸ்டீல் சேருக்கு நடுவில் வச்சு போட்டார். பார்த்தீங்களா, உண்மையிலேயே இதுதான் டெக்னிக்கல் ரெஸ்லிங். இன்றைக்கி செத் ராலின்ஸ் மீண்டும் ரோமன் அடிச்சிட்டாரு. சம்மஸ்தாவில் வெயிட் பண்ணி சாம்பியன் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் ரெஸ்லிங் கிங்குடன் தொடர்பில் இருங்க. சம்மஸ்தாவில் நடக்கும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். சம்மஸ்தாமுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது. நிறைய அப்டேட் வரும், அதை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா?